அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்ற விஜய் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகா கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 2 ஆண்ட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி 108 இடங்களில் வெற்றி பெற்று மிக பெரும் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டசபை தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேகா அமோக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 2 தொகுதிகள் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட 2 இடங்களில் மட்டும் விஜயின் தாவேகா கட்சி சறுக்கியது ஏன் அப்படின்ற திடுக்கிடும் தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய 16 இடங்களில் 14 இடத்துல திமுக ஏன் தோற்றது அப்படின்ட்டு திடுக்கிடும் தகவல்கள், இதுவரை வெளிவராத திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். 2026 தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14ல் விஜயின் தாவேகா கட்சி மாபெரும் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலினும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட சேகர் பாபுவும் வெற்றி பெற்றது எப்படி அப்படின்ற மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. சென்னை அப்படின்றது காலங்காலமாக திமுகவுடைய கோட்டையாகவே இருக்குது. இங்கு மொத்தமாக 16 சட்டசபை தொகுதிகள் இருக்கின்றது. இந்த தேர்தலில் சென்னையின் திமுக கோட்டையை விஜயின் தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக இடித்து சிதைத்திருக்கின்றது. 16 தொகுதிகளில் 14ல் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அவர் தோற்பார் அப்படின்ட்டு அவரே நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஏன் எந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. அவருடைய தோல்வி திமுகவினரை மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. சென்னையில் 2 தொகுதிகளில் மட்டுமே போராடி திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. அதில் ஒன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. இந்த தொகுதியில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் தாவேகாவின் செல்வம் அப்படின்ற நபரை வீழ்த்தியிருக்கின்றார். அதே போல இன்னொரு தொகுதி துறைமுகம். இந்த தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் அப்படின்ற நபரை வீழ்த்தியிருக்கின்றார். மொத்த சென்னை தொகுதியிலையும் தாவேகா அலை வீசிய நிலையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மற்றும் துறைமுகம் இந்த 2 தொகுதிகள் மற்றும் தப்பியது எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் இந்த 2 தொகுதிகளில் தான் இஸ்லாமியர் அதிகம் இருக்காங்க. பொதுவாக தமிழகத்தில் சிறுபான்மையினராக இருக்கும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் திமுகவின் வாக்கு வங்கியாக இருக்காங்க. ஆனால் இந்த முறை விஜய் கிறிஸ்தவர் என்பதால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தாவேகா பக்கம் தாவி இருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் எல்லாம் தாவேகா பக்கம் சாய்ந்திருக்காங்க. மாறாக இஸ்லாமியர்கள் திமுகவின் பக்கமே நின்றிருப்பதாக திமுகவினர் கருதினாங்க. ஆனால் அதிலையும் பெரிய ஓட்டை விழுந்திருக்கின்றது. இதுதான் சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர் பாபு ஆகியோருடைய வெற்றிக்கும் மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அதாவது சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 30% முதல் 35% வரை இஸ்லாமியர் இருக்காங்க. அதே போல துறைமுகம் தொகுதியில் 20% முதல் 25% வரை இஸ்லாமியர் இருக்காங்க. இந்த 2 தொகுதிகளிலையும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் வேட்பாளர்களின் வெற்றியை நிர்ணயம் செய்தது. அந்த வகையில் தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினும் துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நிலையில் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியிலையுமே 18லிருந்து 22% பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. ஆனால் விஜய் நேரடியாகவே இந்த தொகுதியில் களம் இறங்கியதால பெரம்பூர் தொகுதியில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் ஏன் திமுக தோல்வி அடைந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முதல் காரணம் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மதிக்காம கலைத்தது தான். பணி நிரந்தரம், நியாயமான ஊதியம், இதர உரிமைகளை கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கூவம் ஆற்றில் இறங்கி அவர்கள் நடத்திய போராட்டம் தமிழகம் முழுவதுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாம வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை திமுக அரசு காவல்துறையை கொண்டு கலைத்தது. இது சென்னை மக்கள் மத்தியில பெரும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அதேபோல சென்னையின் வளர்ச்சிக்காக உழைத்த மக்களை சிங்கார சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பெயர்ல சென்னைக்கு வெளியே அடுக்குமாடி கட்டி குடிபுக வைத்தது. குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி கட்டிடங்களை குடியிருக்க காசு கேட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்த அதே வெள்ளம், வடியாத உட்கட்டமைப்புகள், போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணாதது அப்படின்ட்டு எல்லாம் சேர்த்து சென்னை மக்களை கொந்தளிப்பில் வைத்திருந்தது. இந்த கொந்தளிப்பு மட்டுமல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா சில அராஜக வேலைகளும் சென்னைக்கு உள்ளே அரங்கேற ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல் கள்ள ஓட்டுகளும் சில தொகுதிகளில் சேர்ந்து அந்த 2 தொகுதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது சேகர் பாபு அந்த தொகுதியில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் இடையே கடும் மோதல் போக்கு ஓட்டு போடக்கூடிய, அதாவது ஓட்டு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்தது. அதாவது கள்ள ஓட்டு காரணமாகத்தான் அங்கே மோதல் ஏற்பட்டது. அந்த வாக்கு சாவடியை கைப்பற்ற சேகர்பாபு நினைத்தார். சேகர்பாபு கள்ள ஓட்டு போட வந்தார் தன்னுடைய அடியாட்களை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் இஸ்லாமியர் ஓட்டால இந்த சேகர்பாபுவும் அந்த உதயநிதி ஸ்டாலினும் ஜெயித்தார்கள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கள்ள ஓட்டு காரணமாக சேகர்பாபு ஜெயித்தார் அப்படின்ற ஒரு தகவலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த தாவேகாவினர் முன்வைத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கடந்த 1991 தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அலையில திமுக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது போலதான் தற்போது தாவேகாவின் விஜயின் எழுச்சி அலையில சென்னையை மொத்தமாக காலி செய்திருக்கின்றது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சென்னையின் முழுமையான இடங்கள்ல ஆதிக்கம் செலுத்தியது. சென்னையின் 16 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வரலாற்று சாதனை படைத்தது. திமுக நேரடியாக 15 இடங்கள்லையும், அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேளச்சேரி தொகுதிகளிலையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் சென்னையில திமுக மாபெரும் வெற்றி பெற்றது. சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக தனது பிடியை மேலும் வலுப்படுத்தி இருந்தது. 200 வார்டுகள்ல, சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகள்ல திமுக கூட்டணி 178 வார்டுகளை கைப்பற்றியது. திமுக மட்டுமே தனித்து 153 வார்டுகள்ல வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக வெறும் 15 வார்டுகள்ல தான் வெற்றி பெற முடிந்தது. அதே மாதிரி 2024 மக்களவை தேர்தலையும் சென்னை திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருந்தது. சென்னை வடக்கு, சென்னை மத்தியம், சென்னை தெற்கு ஆகிய 3 தொகுதிகளிலையுமே திமுக வேட்பாளர்கள் கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் அமோக வெற்றி பெற்றனர். இப்படி திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னையை ஒட்டு மொத்தமாக அடித்து நொறுக்கி இருக்கின்றது விஜய் அவர்களின் தாவேகா. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.